விதை நாம் போட்டதுன்ற மாதிரி ஜாஃபர் சாதிக்க வச்சு தானே தமிழ்நாட்டுக்குள்ள மெத்துன்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? திமுக தான். அயலக பிரிவில் அவனுக்கு கொடுத்து அவன் மூலம் வந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் பொக்கே வாங்கினது, செக் வாங்கினது. இந்த கல்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட நெருங்கிய நண்பர், அதனால தான் உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு தயாரிப்பாளர் அவங்க. எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு ஒரு பதவி போடணும்? நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இவங்களை விட்டுட்டு சேகர் பாபுக்கு பதவி போடலாமா? திமுக காரனுக்கு அறநிலைத்துறைன்னு சொல்ல வாயில வரல. நேற்று என்ன பேசியிருக்கா சட்டமன்றத்தில்? சாமி அமைச்சர் அவர்களேன்ட்டு. இப்போ சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர், மற்ற தலைவர்கள் வந்து எழுந்து நிற்க மாட்டாங்கன்ற ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கு இல்லை? அதை வணக்கம் வைக்கிறாப்புல வைக்காம போறாப்புல அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்மளால தான் பெருசாக ஆப்பு வச்சு விட்டாரு அவங்க அப்பா வைக்கணும் போது அது கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் வரும்போது எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் எழுந்து நின்றதுக்கு அப்புறமேட்டு உதயநிதி தூங்கிறாரு சட்டமன்றத்தில். எதை வச்சு சொல்றீங்க? புகைப்படம் அப்படி வந்துச்சு, நான் அதனால சொல்றேன். இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்து மன்னிச்சு விட்டதுனால தான் நீங்க உதயநிதி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கீங்க. அவர் கைது பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கரெக்டாக கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சு 15 நாள் ரிமாண்ட் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சட்ட போராட்டம் கிட்ட போராட்டம் நடத்திட்டு நம்ம ஆள் உள்ளே ஒரு ஆள் வந்தா அப்படி தெரியுமா? யாரு? மார்கண்டேயன். நான் இப்போ என்ன சொல்றேன்னா அது வந்து ரொம்ப தவறான செயல். ரேலூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாம் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வினோத். சட்டசபை ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு மாணவர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காரு. தமிழகம் போதைப் பொருளை இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ திமுக பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். எடுத்த உடனே வேற யாரு விதை போட்டது? யாரு விதை நாம் போட்டதுன்ற மாதிரி ஜாஃபர் சாதிக்க வச்சு தானே தமிழ்நாட்டுக்குள்ள மெத்துன்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? திமுக தான். அயலக பிரிவில் அவனுக்கு கொடுத்து அவன் மூலம் வந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபின் பொக்கே வாங்கினது, செக் வாங்கினது, அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கு வந்து கிருத்திகா உதயநிதி வந்து ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், கூட சேர்ந்து அமீர்னு பல பேர் பக்கவாத்தியம் வச்சதுலேருந்து பல பேர் இவங்க பக்காவாக செஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சது தானே. அப்போ போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்தது யார்? ஏன் மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியில் விதைச்சது மட்டும் இல்லாமல் 207 பள்ளிகளை மூடியது யார் போன ஆட்சியில்? அவங்க தான். நீங்கள் அன்பில் மகேஷை வச்சுக்கிட்டு படித்து சொன்னேன் கேட்டியான்னு சொல்லி டைலாக் பேசினேன்ல, படிக்கிறதுக்கான வேலையை ஒழுங்காக நீ செஞ்சியா பிள்ளைகள்கிட்ட? ஸ்கூலுக்குள்ளே எத்தனை பள்ளிகளை நம்ம பார்த்தோம் பாலியல் அத்துமீறல் நடந்தது, ஆசிரியர்களை செஞ்சாங்க, எவ்வளவு இப்போ மாணவ பிள்ளைகள் வந்து துன்பத்துக்கு உள்ளாகினாங்க. குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அது வரலாற்று பிழை. அதை வந்து ஒருபோதும் மறக்கவும் முடியாது, ஒருபோதும் மன்னிக்கவும் முடியாது. இதை வந்து கண்டிப்பாக வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையாக வச்சிருக்கிறேன். திரும்பவும் நான் வைக்கிறேன், இந்த காணொலி மூலமும் வைக்கிறோம். யார் அந்த சார்? இதை வந்து நிச்சயமாக கண்டுபிடிச்சி ஆகணும். ஏன்னா இதில் பல திருடம் ஒளிஞ்சிருக்கிறான். அது மட்டும் நல்லா தெரியுது. மாணவ பிள்ளைகளை மிரட்டி பாலியல் அத்துமீறல் சீண்டலுக்கும் அந்த மாணவ பிள்ளைகளை பல நபர்களுக்கு வந்து இணங்கி போக சொல்லி அவர்களை வந்து பல கொடூரமான செய்திகளை செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பொழுது இது திராவிட கட்சிகள் 2 ஆட்சியிலையுமே நடந்து நம்ம பார்த்தோம். நீங்கள் பொள்ளாச்சி வழக்கு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி காசின்ற ஒருத்தர் இந்த பக்கம் பார்த்தோம். ஸோ திமுக அதிமுகவில் 2 ஆட்சி காலத்துலையுமே கிட்டத்தட்ட 400 பெண்களை சீரழித்த நபர்களையும் அந்த வரலாறை பார்த்தோம். அதை தொடர்ந்து மாசு கூட அமைச்சர் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தன், அப்படி சொல்லாமா இல்லை அமைச்சர் அவர் கூட சுற்றிட்டு இருந்தான்னு சொல்லாமான்னு தெரில. முன்னாள் அமைச்சர் மாசு வந்து ஒன்றாவே அவன் வீட்டுக்கு போக பிரியாணி சாப்பிட கூடவே மச்சா மாதிரி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். ஞானசேகரன்ற ஒரு நபர், அவன் தானே அண்ணா யூனிவர்சிட்டியில் போனான். அண்ணா யூனிவர்சிட்டியில் போனதுக்கு பிறகு அவ்வளோ பெரிய காலேஜ். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே படிக்கிறதுக்காக நீங்கள் தமிழ்நாடு கிடையாது, அண்டை மாநிலத்தும் கிடையாது, உலகம் முழுக்க இருந்து இங்கே வந்து படிப்பதற்காக மாணவ பிள்ளைகள் வரக்கூடிய இடம் மிக முக்கியமான இடம் அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலைன்றாங்க. இது நம்புற மாதிரி இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்போ வேலை செய்யலை? ஞானசேகரன் உள்ளே போகிறான், மாற்றான், அதுக்கப்புறம் பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலைன்றீங்க. அங்கே மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறது வேலை செய்யலைன்றீங்க. ஒரு கார் வந்துச்சு வெளியில் போச்சுன்றாங்க. அந்த காரில் வந்தது யார், அந்த சாரு, எந்த தகவலுமே தெரியலும் பொழுது. ஆனால் திமுக நடவடிக்கை எடுத்து தானே சார் என்ன பார்த்தாங்க? அவங்களை எடுத்து அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணாங்க. சாரவா ஞானசேகரன் தானே அந்த ஞானசேகரனை கைது பண்ணுறதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னாக்கா ஞானசேகரன் லோக்கலில் உள்ள போலீஸ் கூட வந்து பயங்கரமாக இன்ட்ராக்ஷனில் இருந்தான், அவங்க கூட பயங்கரமாக அவங்க கூட நெருக்கமாக இருந்தான்னு சொல்லி அவன் பேசின ஆடியோ, அவன் பேசக்கூடிய அந்த தரவுகள் எல்லாத்தையும் எடுத்தாங்கல்ல. ஸோ அதை தாண்டி வந்து அவன் வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டதாக இருக்கட்டும், அவனுக்கு பண்ணை வீடு இருக்குது, அவன் வந்து ஏற்கனவே வந்து பல முறை குண்டாஸ் வாங்கினவன், 2-3 முறை குண்டாஸ் வாங்கினவனுக்கு திருப்பி எப்படி பெயில் கொடுத்தாங்க, அவன் எப்படி ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த குண்டாஸ் வாங்கின ஒருத்தனை வந்து எப்படி அமைச்சர் கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா கில்லி சரத் என்றவரும் போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்ற மாதிரி தகவல்லாம் வந்துச்சு இல்லை? தகவல் உறுதிப்படுத்த தகவல் சொல்லுங்கள் பார்ப்போம், காட்டுங்க, எனக்கு ப்ரூஃபோட காட்டுங்க.
அதான் சார் வீடியோலாம் வெளியிட்டாங்களா அப்போவே? ப்ரூஃப் காட்டுங்க, அது போதைப் பொருள் தானே. இவன் உள்ளே போனதுக்கு ப்ரூஃப் இருக்கா? மாணவ பிள்ளையை சீரிச்சதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எல்லாமே இருக்கா? அப்போ அவன் வந்து அவனை கைது பண்ணாங்களா? அப்போது நீங்கள் போதைப் பொருளை இந்த வகையில் வந்து ஊக்குவித்தது திமுக பொழுது, இது இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது, அப்போ இதை ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். நீங்கள் வந்து 70 வருஷம் 50 வருஷம் ஆட்சி செஞ்ச நபர்கள் வந்து எந்த மாதிரியான விஷயத்தை விதைச்சி வச்சுருக்கிறாங்க, அதைத்தான் சட்டமன்றத்தில் பேசினாங்க நேற்று. ஆதவர்ஜினா அவர்கள் பேசும்பொழுது அவர் மிக நேர்த்தியாக கோடிட்டு காட்டின விஷயம் என்னது, எந்தெந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் சாராய ஆலை வச்சுருக்கிறாங்க, ஜெகத் ரட்சன் உட்பட எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போது காய்ச்சறது நீங்கள், விற்கிறது நீங்கள், மக்களை வாங்க வைக்கிறதுக்காக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்படி ஒரு கேவலத்தை பார்த்துருக்கீங்களா? மக்கள் மாணவ பிள்ளைகள் நல்லா படிக்கணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே மக்கள் வந்து பஞ்சத்தில் இருக்கக்கூடாது, விவசாயத்துக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த விவசாயத்துடைய நெல்மணிகளை வந்து பாதுகாக்க குடோன் இல்லாமல் இவ்வளோ ஆண்டு காலமாக போட்டு வச்சுட்டு கார் ரேஸ் ஓட்டக்கூடிய அரசாக தான் திமுக அரசு இருந்துச்சு. இல்லை சார், இப்போ வந்து தாவேக்கா அரசும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி தானே இருக்குது. இன்னும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது போயிட்டு தானே இருக்குது. இல்லை, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை இவ்வளோ வருமானத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிச்சாலே ஒவ்வொரு அரசாங்கமும். இதை யாராச்சும் கண்டிச்சாங்களா? அது மட்டும் என்னது, இப்போ தாவேக்கா அரசு வந்த உடனே 717 டாஸ்மார்க்கை மூடிருக்கா? வந்த உடனே சொல்லப்படாத விஷயம், இவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் பல பேர் ஊட்டிட்டு திமுக வந்து நாங்கள் வந்தால் கிழிச்சிடும் ஒழிச்சிடும்னு சொல்லிட்டு ஒழிக்கணும் பொழுது, அப்போது இங்கே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருக்குது. ஏன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது யார்? முதல்ல அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது மாணவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க 2 விதமான பாதிப்பு. ஒன்று, எவனாவது ஒருத்தன் யூசேஜ் எடுத்துகிட்டு மாணவ பிள்ளைகள்ட்ட அத்துமீறதும், மாணவ பிள்ளைகளே நேரடியாக வந்து பாதிப்புக்குள்ளாக்கி நம்ம போன ஆட்சியில் பார்த்தோம், ஒரு 15 சிறுமி 14-15 சிறுமி வந்து ஃபுல்லாக ட்ரக் எடுத்துகிட்டு நான் தான் ட்ரக்ஸ் ஸ்கூலுக்குள்ளே விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஸ்டேஷனில் உட்காந்து கொடுத்த அந்த காணொலியெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னும் பொழுது, அப்போது சீரழித்து கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டின் பொழுது, அதை சீர் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு முதலமைச்சர் இருக்கணும் பொழுது, இன்றைக்கு முதலமைச்சர் இதை செய்கிறாரும் பொழுது இது வரவேற்கத்தக்கது. இனி வரும் காலங்களில் இது தொடர்ச்சியாக நீங்கள் போதைப் பொருளை ஒழிப்பதற்குன்னு தனியாக ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருளை ஒழிக்க 65 சிறப்பு அதிரடிப்படை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை ஒழிப்பதற்கு கிட்டத்தட்ட 264 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க பொழுது, அப்போ தொடர்ச்சியாக இந்த களத்தை இந்த இடத்தை நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கணும் பொழுது முதலமைச்சர் சீராக செய்கிறார். தாவேக்கா அரசு வந்து பதவி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களாகவே சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. என்னன்னா, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க, பாடகர் வேல்முருகன் அவர்களுக்கும் கோவில் அறங்காவலர் பதவி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்குல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்போ யாரை கொடுக்கலாம் அந்த இடத்துக்கு? இல்லை சார், இப்போ அவங்க அந்த கல்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட நெருங்கிய நண்பர், அதனால தான் அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு தயாரிப்பாளர் அவங்க, அதனால தான் அவங்களாம் பதவி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சர்ச்சை வந்துட்டு இருக்குல்ல. முதலமைச்சராக இருந்த நபர் யார்? ஒரு நடிகர். அதற்கு முன்னாடி இருந்தவங்க அவர் நடிகர். திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா, அவங்க நடிகர். இப்போ இவங்களாம் நடிகராக இருக்கிறாங்க, ஏன் நாளாடுறீங்கன்னு கேட்பீங்களா? மக்கள் இவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னும் பொழுது அப்போ அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்டு ஒரு முதலமைச்சர் யாரை எந்த இடத்துல பதவிக்கு போடணுன்றதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குன்றதை தாண்டி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல கோவில்களுக்கு அவருடைய மாமனாரும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, இவங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கான பொழுது எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு ஒரு பதவி போடணும். நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களை விட்டுட்டு சேகர்பாபுக்கு பதவி போடலாமா? சொல்லுங்கள். சேகர்பாபுக்கு அந்த அறநிலைத்துறையில் பதவி போடுவோமா? ஏங்க, திமுக காரனுக்கு அறநிலைத்துறைன்னு சொல்ல வாயில் வரல. நேற்று என்ன பேசியிருக்கா சட்டமன்றத்தில்? சாமி அமைச்சர் அவர்களேன்ட்டு பேசிகிட்டு இருக்காப்புலையா ரமேஷ் அவர்களை பார்த்து. அப்போது என்ன எதுன்னே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து அவங்க திமுக இவ்வளோ காலமாக ஊட்டிகிட்டு இருந்தாங்க பொழுது யாரை எந்த இடத்துல போடணுன்றதுக்கான முடிவும் அதிகாரம் எடுக்கக்கூடிய முழு உரிமையும் சட்டத்திற்கு உட்பட்டு முதலமைச்சர் செய்கிறார் பொழுது இதில் வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஆட தெரியாதவன் மேடை கூணன்ற மாதிரி எதை செஞ்சாலும் நம்ம ஏதாவது நொட்டை பேச்சு பேசணும். நீ திருடாமல் நல்லாட்சி கொடுத்தியா? கொடுக்கல. அதை பற்றி பேசினாக்கா அதை பற்றி வாயே வராது. ஊழலை ஒழிச்சியா? ஊழலை வளர்த்த. சாராயத்தை ஒழிச்சா? சாராயத்தை வளர்த்த. இங்கே மது போதைகளை வளர்ச்சி மட்டும் இல்லாமல் சாதிய பாகுபாடுகள் அதிகமாக ஊக்குவிட்ட உங்களுடைய இந்த கர்மம் பிடிச்ச எல்லா கேட்டகரியும் சரி. அப்போ எலெக்ஷன் வந்தாலே மக்கள் குதூகலமாக மாறுற அளவுக்கு ஒரு வேலை செஞ்சு வச்சாங்க. என்னது? 5000 கொடுப்பான் ஒரு ஓட்டுக்கு, 10,000 கொடுப்பான். இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தவிடுபொடியாக்கி நேர்மையாக இருந்தேன்னா வா. அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களில் வந்து பணத்தோடு வராதிங்க, ஆவணங்களோடு வாருங்கள் அப்படின்னு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா இடத்துலையும் ஒட்டக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும் பொழுது இந்த மாற்றத்தை தான் பார்க்கணும். அதை விட்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு ஏன்னா அதுக்கப்புறமேட்டு சரி வேலை இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏ கூட ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறார், அவருக்கெல்லாம் பதவி போட்டு கொடுக்கலாம்னா சொல்லுங்கள், போட்டு கொடுக்க சொல்லுவோம், போட்டு கொடுத்துடலாம். ஓகே சார், இப்போது சட்டசபையில்
முதல்வர் விஜய் அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர், மற்ற தலைவர்கள் வந்து எழுந்து நிற்க மாட்டாங்கன்ற ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி. இல்லை, அதை வணக்கம் வைக்கிறாப்புல வைக்காம போகிறாப்புல அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா நம்மளால தான் பெருசாக ஆப்பு வச்சு விட்டார் அவங்க அப்பா வைக்கணும் போது அது கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் வரும்போது எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் எழுந்து நின்றதுக்கு அப்புறமேட்டு உதயநிதி தூங்கிறார் சட்டமன்றத்தில். எதை வச்சு சொல்கிறீங்க? புகைப்படம் அப்படி வந்துச்சு, நான் அதனால் சொல்கிறேன். நேற்று வந்து சட்டமன்றத்தில் தூங்கிட்டாருன்னு சொல்லி காணொலியெல்லாம் வந்தது, புகைப்படம்லாம் வந்தது நம்மளது. சரி, எங்கே தூங்கணுமோ அங்கே தூங்குறது இல்லை, இங்கே வந்து தூங்க வேண்டியது, நம்ம என்னத்தை சொல்கிறது. ஓகே சார், மரிய வில்சன் அவர்கள் தமிழ் உச்சரிப்பு வந்து சரியாக பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சர்ச்சை ஆச்சுல, இது எப்படி பார்க்க? சொன்னவர்கள்லாம் தமிழ் புலமை பெற்ற, தமிழில் வந்து மேன்மை பெற்ற நபர்களா? தமிழ்னு தமிழை வைத்து இங்கே வந்து ஒரு பெரிய அரசியலையும் ஒரு நாடகத்தையும் இது நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடணும்னு சொல்லி முதல் முறையாக இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கணும் பொழுது, அப்போது இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கிறாங்க? நீங்கள் அதனால தான் மதிப்புக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர் சொன்னார், தமிழ் வந்து உங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும்னா அப்போ ரொம்ப உதயநிதி பேசலாம் ரொம்ப புலமை பெற்ற புலவர் தமிழா, அது செந்தமிழா? ஒன்றும் கிடையாது. முதல்ல தமிழுக்காக உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு சொன்ன நபர்கள் திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க இல்லையா? கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அடுத்து அவங்கள தான் வச்சு கொண்டு வராங்க. 4மே தமிழ் பேர் கிடையாது. முதல்ல பேர்களே தமிழ் கிடையாது, நீங்கள் செய்கிறது தமிழ் கிடையாது, இங்கே தமிழே கிடையாது. இன்னொரு ஆள் தமிழை வச்சே தமிழ் தேசம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் அந்த பக்கம் ஊட்டிக்கிட்டு என் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க பொழுது இப்போ இந்த நாடகத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. உச்சரிப்பு என்பதெல்லாம் கிடையாது. வட்டார வழக்கு மொழியில் அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறுனாக்கா அப்போது இவர்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கு மொழியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திமுகவுடைய வட்டார வழக்கு மொழி ஆபாசம், கரெக்டா? ஆபாசம் மட்டும்தான். நீங்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து நெற்றியில் காயம்பட்டு ரத்தம் வந்த பொழுது அது யாருக்கு தெரியும், தலையிலேருந்து வந்த ரத்தமா மாதவிடாய் ரத்தமானு சொல்லி பேசின நபர் தான் கருணாநிதி. கலைஞர் மாதவிடாய் ரத்தம் தலையில் வருமா? புரிஞ்சா அவங்களுக்கு? அப்போது ஆபாசமாகவும் கொச்சையாகவும் எப்படி பேசணுன்ற வரமுறை இல்லாமல் எதையோ ஒன்று பேசி டைவர்டிக் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து திசை திருப்புவதற்காக, அவர்கள் மீது இருக்க குறையை மறைப்பதற்காக இப்போ சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து யாருக்கு பதவி போட்டாலும் அதை ஒரு சர்ச்சையாக பேசுகிறது, எது செஞ்சாலும் சர்ச்சையாக பேசுகிறது. அவர் வளர்த்து விட்டால் தானே இன்றைக்கி வந்து உதயநிதி ஆபாச நிதியாக மாறி இருக்கிறாரு. அப்போது அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இல்லை சார், உதயநிதி அவர்களை கைது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துச்சு, கைது பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு இல்லை. முதல்ல கைதே பண்ணலை. லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சா? இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்து மன்னிச்சு விட்டதுனால தான் இன்றைக்கி உதயநிதி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கீங்க. அவர் கைது பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கரெக்டாக கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்சு 15 நாள் ரிமாண்ட் அடிச்சிருப்பாங்க, நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் சட்ட போராட்டம் கிட்ட போராட்டம் நடத்திட்டு நம்ம ஆள் உள்ளே ஒரு ஆள் வந்தால் அப்படி தெரியுமா? யார்? மார்கண்டேயன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அது வந்து ரொம்ப தவறான செயல். உங்கள் பையன் பேசினானா அவர் பையனை பதில் கொடுத்துட்டாரா எங்கள் அப்பா தான்ட்டு? அப்போது இந்த மாதிரி கன்றாவிகளாம் இடம் கிடையாது. அதான் திரும்ப சொல்கிறேன்ல, தளபதி விஜய் அவர்கள் மன்னிச்சதுனால தான் இன்றைக்கி திமுககாரன் பல நபர் வெளியில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எதற்கான மன்னிப்பு? திருட்டுத்தனம் பண்ணதுக்கோ கனிம வளம் திருடினதுக்கோ நம்மளுடைய சொத்தை திருடினதுக்கோ மன்னிப்பு கிடையாது. அதற்கான தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். சரியான நேரத்தில் சரியான நபர்களை தூக்குவாங்க. தொடர்ந்து பேசும் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி வினோத்.